அதாவது மத்திய கிழக்கு ஆசியாவின் இரண்டு முக்கிய நாடுகளான இஸ்ரேலும் ஈரானும் தற்போது தொடர்ந்து போர் செய்து வருகின்றன. கிட்டத்தட்ட 6 நாட்களாக நடந்து வரும் போரிலே இரு பக்கத்திலும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் இஸ்ரேல், இன்னொரு பக்கம் ஈரான் என இரு பக்கத்திலும் கடுமையான பாதிப்புகள் நீங்கள் பார்க்கலாம். கட்டிடங்கள் எப்படி சிதிலமடைந்திருக்கின்றன, சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கின்றன. இரு பகுதியிலும் இஸ்ரேல் ஆகட்டும் ஈரான் ஆகட்டும் இரண்டு இடங்களிலுமே கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இரண்டு நாடுகளும் தங்களுடைய நிலைப்பாடுகளிலே விடாப்பிடியாக இருக்கின்றன. விடாப்பிடியாக இருப்பது மட்டுமல்ல, இருவருமே மாற்றி மாற்றி சபதம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் ஈரானை ஒழித்தே தீர்வோம், அவர்களுடைய அணு ஆயுதங்களை ஒழித்தே தீர்வோம் என்ற வகையிலே தொடர்ந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டிரம்பும் தற்போது அவருக்கு ஆதரவாக கை கோர்த்திருக்கிறார். இஸ்ரேலுக்கு ஆதரவாக தற்போது பழிக்கு பழி வாங்குவோம், ரத்தத்திற்கு ரத்தம், எங்கள் தலைவர்களை கொன்றமைக்காக உங்களுக்கு நிச்சயமாக பதிலடி உண்டு என்ற வகையில் ஈரானுடைய உச்ச தலைவர் அயத்தொல்லா அலி கமேனியும் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலைதான் ட்ரம்ப் தற்போது மிக முக்கியமான ஒரு பிளானை கொண்டு வந்திருக்கிறார். பக்கா பிளான் ஒன்றை போட்டிருக்கிறார். அதாவது தங்களுடைய நாட்டிலே வசித்து வருகின்ற ஈரான் நாட்டுடைய மன்னர் பரம்பரை, அது கிட்டத்தட்ட 1979ஆம் ஆண்டு அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. அவங்களுடைய ஷா மன்னராட்சி ஒழிக்கப்படுகிறது. ஒழிக்கப்பட்டு 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் என்ற வகையில இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு அந்த மத ரீதியான ஆட்சி தலைவர்களுடைய அவருடைய ஆளுமையின் கீழ் ஆட்சிகள் அமைக்கப்பட்டு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அதிலிருந்து இந்த கொமேனி தான் தொடர்ந்து முதலில் ஒருவர் இருந்தால், தற்போது அயத்தொல்லா அலி கொமேனி தற்போது கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் தான் தொடர்ந்து இருந்து வருகிறார் அந்த நாட்டினுடைய உச்ச தலைவராக. இந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த ஷா பரம்பரையில் வந்த ரேசா ஷா பஹ்லவி, முகமது ரேசா ஷா பஹ்லவி என்றவர் 1967ஆம் ஆண்டு ஈரானின் பட்டத்து இளவரசராக அறிவிக்கப்பட்டார். பிறகு 1978, அதாவது அவருக்கு 17 வயது இருக்கும் பொழுது ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சியின் காரணமாக அங்கிருந்து தப்பி ஓடி அமெரிக்காவிலே தஞ்சமடைந்து அங்குதான் தற்போது வாழ்ந்து வருகிறார். தலைமறைவாகவும் இருந்து வருகிறார். என்றால் அங்கே அவரை கொண்டு விடுவார்கள் என்றால் தலைமறைவாக இருந்து வருகிறார். இந்த முகமது ரேசா ஷா பஹ்லவி தற்பொழுது ஒரு ட்வீட் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதிலே ஈரானியர்களே கவலைப்படாதீர்கள், தற்போது நம்முடைய எதிர்காலம் மிக ஒளிமயமாக இருக்கிறது. இஸ்லாமிய குடியரசாக செயல்படும் ஈரானை செக்குலர், அதாவது மதசார்பற்ற டெமோக்ராட்டிக் ஜனநாயக அரசாக மாற்றக்கூடிய வாய்ப்பு நமக்கு அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. எனவே ரைஸ் அப் அண்ட் ரீக்ளைம் ஈரான், எழுந்திருந்து போராடுங்கள், மீண்டும் ஈரானை கைப்பற்றுவோம் என்ற வகையிலே ஒரு எக்ஸ் பதிவினை வெளியிட்டிருக்கிறார். இந்த எக்ஸ் பதிவும் தற்போது பிரபலமாக பேசப்படுகிறது. ஏனென்றால் திடீரென்று இவ்வளவு நாள் அதாவது காட்சிகளே இல்லாத ஒருவர் திடீரென பட்டத்து இளவரசராக இருந்திருக்கிறார். அந்த பட்டத்து இளவரசரை மீண்டும் கொண்டு வருவோம் என கூறி அவருடைய எக்ஸ் பதிவும் தற்போது வந்திருக்கிறது. முகமது ரேசா ஷா பஹ்லவி 1978 ஈரானை விட்டு ஓடி போய் அமெரிக்காவிலே தஞ்சமடைந்தவர். தற்போது அமெரிக்காவிலிருந்து அறிக்கை விட்டிருக்கிறார். இவரை மீண்டும் கொண்டு வந்து ஈரானிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் அமெரிக்கா தற்போது இஸ்ரேலுடன் கைகோர்த்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி ஈரானுடைய கொமேனியை அழித்துவிட்டால் போதும் என்ற வகையில் அமெரிக்காவும் கூறி வருகிறது. இதை வெளிப்படையாகவே ஈரானின் உச்ச தலைவர் அலி கொமேனியை கொண்டுவிட்டால் போர் முடிவுக்கு வந்துவிடும் என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தெரிவித்திருந்தார். எனவே இந்த தாக்குதலிலே அயத்தொல்லா அலி கொமேனியை குறிவைத்து தாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படலாம் என்ற வகையில் தான் தற்போது தகவல்கள் பரவி வருகின்றன. ஆனால் கொமேனி மிக தெளிவாக கூறியிருக்கிறார், என்னை நீங்கள் குறிவைத்தால் மட்டுமல்ல, ஏற்கனவே எங்கள் பல தளபதிகளை கொன்றுவிட்டீர்கள், ராணுவ தளபதிகளை கொன்றுவிட்டீர்கள், அதற்காக நீங்கள் பழி வாங்கப்படுவீர்கள், ரத்தத்திற்கு ரத்தம் என்ற வகையில் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். எனவே ஈரான் இஸ்ரேல் யுத்தம், இஸ்ரேலுடன் அமெரிக்கா கைகோர்த்தாலும் இந்த யுத்தம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் பட்டத்து இளவரசரை மீண்டும் கொண்டு வந்து அந்த மன்னர் பரம்பரையின் மூலமாக ஆட்சியை மீண்டும் ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு வித்திடுவதற்கு ஒரு புதிய பக்கா பிளானுடன் அமெரிக்கா தயாராகி அந்த பிளானின் அடிப்படையில் தான் தற்பொழுது இதுவரை அமைதியாக இருந்த அந்த ஓடி மறைந்து தலைமறைவாக அமெரிக்காவிலே வசித்து வருகின்ற பட்டத்து இளவரசர் முகமது ரேசா ஷா பஹ்லவி திடீரென ஒரு அழைப்பு விடுத்திருக்கார். ஈரானியர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு காத்திருக்கிறது, மதசார்பற்ற ஜனநாயக அரசினை உருவாக்கி ஒரு புதிய ஈரானை உருவாக்குவோம் என்ற வகையிலே தெரிவித்திருக்கிறார்.
ஈரானியர்களே நீங்கள் எழுந்து நின்றுங்கள், போராடுங்கள், மீண்டும் ஈரானை கைப்பற்றும் என்ற வகையில் கூறி இருப்பது பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. எனவே அமெரிக்காவின் பக்கா பிளான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் ஈரான் சற்றும் உடனடியாக அயத்துல்லா அலி கொமேனி உடனடியாக இதை விட்டுக் கொடுக்க மாட்டார். தொடர்ந்து போராடக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்கிறது, போதிய ஆயுதங்களும் இருக்கின்றன. எனவே போர் தற்சமயத்தில் முடிவதற்கான வாய்ப்பு என்பது தற்போதைக்கு இல்லை என்பதுதான் இதன் மூலமாக தெரிய வருகிறது.